அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ட்ரெய்லரும் காரும் மோதிய பரபரப்பு சிசிடிவி காட்சிகளானது வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், இந்த சிசிடிவி காட்சிகள் தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் ஃபரிதா. அதாவது தற்சமயம் தான் இந்த விபத்தானது இப்போது இப்பகுதியில் நடைபெற்றுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து கோவை செல்லக்கூடிய லட்சுமி மில்ஸ் கேஎன்புரம் என்ற பகுதியில 4 வழிச்சாலை சந்திப்பு உள்ளது. அதாவது சாமிக்கவுண்டம்பாளையம், ஐயம்பாளையம், பல்லடம் திசை நோக்கி திருச்சி, கோவையை நோக்கி செல்லக்கூடிய 4 வழிச்சாலை இந்த பகுதியில் இருக்கும் நிலையில இந்த 4 வழிச்சாலை பிரிவிலேயே, அதாவது கோவையிலிருந்து தூத்துக்குடி நோக்கி செல்லக்கூடிய மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் என்ற ஒரு ட்ரெய்லர் லாரி ஒன்று சென்று கொண்டிருக்கிறது கிழக்கு புறமாக. அதே வழியிலாகவே முன் திசையிலாக வந்து கொண்டிருக்கிற இடதுபுறமாக வரக்கூடிய சொகுசு கார், அதாவது ஆல்டோ கார் ஒன்று இரண்டு சிறார்களுடன் ஒரு பெண், ஒரு ஆண் என 4 பேர் அந்த காரில் பயணித்த நிலையில கார் ஓவர்டேக் இடதுபுறமாக முந்த முயற்சித்து அந்த ரைட் டேர்ன் பண்றாங்க. அந்த டேர்ன் பண்ணும்போதே கண்டெய்னர் லாரி மீது மோதி சும்மா கிருகிருப்புற வண்டி திருவி நிக்குது. அந்த அளவுக்கு விபத்து ஏற்பட்ட ஒரு பரபரப்பு காட்சியில் இப்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இந்த பஞ்சாயத்து தலைவரான ஏற்கனவே இருந்த சத்தியமூர்த்தி என்பவர், புண்ணியமூர்த்தி என்பவர் இந்த மாட்டி வைத்ததன் அடிப்படையில் இந்த சிசிடிவி காட்சிகள் நமக்கு பஞ்சாயத்து நிர்வாகத்தின் மூலமாகவே கிடைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த பகுதியில சிக்னல்கள் அமைக்க வேண்டும், இது போன்ற விபத்துக்களை தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்தும் நிலையில 4 பேரும் பல்லடம் அரசு மருத்துவமனையில் தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வரும் நிலையில பல்லடம் போலீசார் இப்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.